வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த பலன்கள் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக கடக ராசிக்காரர்களுக்குள்ள இந்த மார்ச் மாதத்தில் ரொம்பவே ஒரு எனர்ஜி அண்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் இருக்கும். அண்டு அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரு கூடயுமே எப்போவுமே சண்டை போட்டுட்டுலாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கான தீர்வு கிடச்சிரும். அப்பப்போ மோதல் ஏற்பட்டிருக்கும், இதுக்கப்புறம் அந்த மோதல்கள் இருக்காது. ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போயே நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். இது ஒரு நல்ல புரிதல் மூலயமா ஏற்படுற சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலயமா வர சேஞ்சஸ் தான். அதனால் யாரோடவும் நீங்கள் சண்டை போடாமல் ரொம்பவே அன்பாக அழகாக எப்பவும் போல் இருப்பீங்க. அண்டு நீங்கள் இந்த மாதத்தில் உங்களோட தந்தை இல்லாட்டி உங்களோட வழிகாட்டி இல்லாட்டி நலன் விரும்பி இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு சில சின்ன சின்ன மோதல்கள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னதான் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காததால் ஏற்படக்கூடிய ஒரு சில கருத்து வேறுபாடு தான் இது. இது காலப்போக்கில் தானாகவே சரியாயிடும். கடக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ரொம்பவே ஆன்மீகத்திலையும் மற்றும் தியானத்திலையும் அதிகமான ஒரு நாட்டம் இருக்கும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட நிதி வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். பணவரவு இருக்கும். அண்டு நீங்கள் யோசிக்க முடியாத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட நிதி வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான சிறந்த வசதிகள் எல்லாமே அமையும். ஓகேங்களா? அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த மாதத்தில் அந்த அளவுக்கு சுமூகமாகவோ இல்லை முன்னேற்றமோ இருக்காது. நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக வாக்குவாதங்கள் ஏற்படும் மற்றும் உணர்ச்சி வசப்படுவீங்க. தேவையில்லாமல் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட அதிகமாக ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிடுவீங்க. அது உங்களோட உறவில் இருக்க நல்லிணக்கத்தை சீர்குலைச்சிடும். அதனால் எப்போவுமே அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. அதுவும் குடும்பத்துக்குள்ளேயும் காதல் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் தேவையில்லாமல் உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி பழி சொல்லக்கூடாது. அதை தவிர்த்துடுங்க. உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், பட் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அண்டு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க, அது அவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிடும். அதனாலேயும் ஒரு சில சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சண்டைகள்னால் பெருசாக இல்லை, மனக்கசப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீங்க. சொல்ல வர்றது தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சண்டை வர்றதுக்கு பதில் நீங்கள் தெளிவாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இதனால் உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஓகேங்களா? கடக ராசிக்காரர்கள் இது வரைக்கும் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூடவே ஹாப்பியாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு புது புது உறவுகளை தேடுறதை தவிர்த்துடுங்க. அண்டு இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே கடக ராசிக்காரர்கள் நீங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட லைஃப் பார்ட்னர் எல்லாருமே அவங்கவுங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மைண்ட் செட்க்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த மந்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது இந்த மந்தோட எண்டுக்குள்ளேயே சரியாயிடும். ஓகேங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அது இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அண்டு எந்த ஒரு ஹார்டஸ்ட் டைம்லேயும் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நடக்கிற ப்ராப்ளம்ஸை வெளியே ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும். பெரிய பிரச்சனை எதுவுமே ஆகாது. உங்களோட குடும்ப உறவு மற்றும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண்றதுக்கு சனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணலாம். சனி பூஜை செஞ்சிங்கன்னா லைஃப் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து
கடக ராசிக்காரர்களோட பணவரவு மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் வந்துட்டு உங்களோட நிதி நிலையில் ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. என்னதான் செலவுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவு ஏற்படும். நீங்கள் செய்கிற தொழிலில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்களே நினச்சி பார்க்காத திறமையெல்லாம் இருந்திருக்கும். அதை நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது மூலயமா அதை ஆதாயமாக வச்சு உங்களுக்கு பணவரவு அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட நல்வாழ்வுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ காசு பணம் வந்தாலும் அதை சேமிக்கணும், எல்லாமே ஓகே தான். பட் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுலேயும் கவனமாக இருங்க. அதுக்கான செலவுகளை செய்யுங்க. எந்த ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டாலும் உடனே வந்துட்டு அதை சரி செய்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்கிற அமௌண்ட் மூலயமா கூட உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் வாய்ப்பெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி செகண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் கையில் இருக்க பணத்தையும் வந்துட்டு ரியல் எஸ்டேட் இல்லாட்டி தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டி லேண்ட் ஏதாச்சும் வாங்கி போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களோட நிதி நிலைமை இன்னுமே மேம்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணலாம். சூரிய பூஜை பண்ணும்போது உங்களோட நிதி நிலைமை இன்னுமே சிறப்பாக இருக்கும். அடுத்து கடகராசிக்காரர்களோட உத்தியோக பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் கடகராசிக்காரர்களோட தொழில் முயற்சியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட ஒர்க் பிளேஸில் ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போவே தயாராக இருந்துருங்க. ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் மன கஷ்டப்படுறதுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி விஷயம் நடக்க போதா, வந்தால் வரட்டும் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இருந்துடுங்க. உங்களோட கோவொர்க்கர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் உங்களோட நிதானத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்க பாருங்கள். அண்டு உங்களோட வேலையை பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் இது வந்து சரியாக இருக்குமா இல்லையான்றதை நல்லா யோசித்து தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும். ஓகேங்களா? அடுத்து கடக ராசிக்காரர்களோட தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வியாபாரம் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் கவனமாக இருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அண்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் உங்களோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் கொஞ்சம் அனுசரணையாக வந்துட்டு அப்படியே கொண்டு போனால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹார்டஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் சமாளிக்க தயாராக இருங்க. ஓகேங்களா? புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறவங்க அதை பற்றி கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் வந்துட்டு மேன்மை பெறத்துக்கு நீங்கள் அங்காரகன் பூஜை செய்யலாம். ஓகேங்களா? அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு போன மாதத்தை விட இந்த மாதத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களாம் இந்த மந்த் நல்லாவே தூங்குவீங்க. ஒரு மனசுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி அண்டு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். சளி இல்லாட்டி தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை தியானம் செஞ்சு சரி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கும் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு எந்த வேலை வந்துட்டு சரி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன் மூலயமா சரி செய்யலாம். தியானம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடலாம். அண்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஹெல்தி அண்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வாழ்க்கை முறையை இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடணும். பழைய மாதிரி ஒரு சிலர் வந்து லேசியாக இல்லை என்னால் முடியல அப்படியெல்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்க எனர்ஜியை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்கள் சனீஸ்வரன் பூஜை செய்யலாம். கண்டிப்பாக வந்துட்டு அவரோட துணை உங்களுக்கு இருக்கும். அடுத்து கடகராசிக்கார மாணவர்களுக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மார்ச் மாதம் வந்து ரொம்பவே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுது. உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது தேர்வுகளில் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. அதுக்காக நீங்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தி படிக்கணும். ஓகேங்களா? தனி கவனம் செலுத்தி படிக்கணும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கான ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏற்படுற சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட இல்லை வழிகாட்டிகள்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னுமே வந்துட்டு அது உங்களுடைய கல்விக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதத்தில் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டமாக வரக்கூடிய சவால்களையும் நீங்கள் ரொம்பவே திறமையோடு சமாளிக்க கற்றுக்கணும். சரிங்களா? நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கான ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு நீங்கள் சிவனை பூஜை பண்ணலாம். ஓகேங்களா? சிவ பூஜை செய்கிறது உங்களுடைய கல்விக்கு இன்னுமே வந்து உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில். அடுத்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப மற்றும் அசுப தேதிகள் பற்றி பார்க்கலாம். சுப தேதிகள் 1, 4, 5, 6, 7, 13, 14, 15, 16, 25, 26, 27 மற்றும் 28 இதெல்லாம் வந்து சுப தேதிகள். அசுப தேதிகள்னு பார்த்தா 8, 9, 10, 17, 18, 19, 20 மற்றும் 21 இதெல்லாம் வந்து அசுப தேதிகள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொடங்குகிற நல்ல காரியங்களை சுப தேதிகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறவும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.